Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் சிறடி காசி சீரியலில் ரொம்ப தருணம் வந்து இந்த நம்ம எதிர்பார்த்த தருணம் வந்துருச்சுன்னு சொல்லாங்க. அது கிறிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியோட அம்மா தான் வந்து வெளியே வரப்போகுதுன்னே சொல்லலாம். அதாவது விஜயம்மா ரோகிணிக்கு நிறையா வந்து விதினைகள் விதிக்கிறாங்கன்னே சொல்லாங்க. இனிமேல் ஏட்டிங் பாலாம் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த வருமானம் இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லிட்டு தான் பண்ணணும், எந்த செலவு வந்தாலும் எல்லாமே வந்து என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா விஜயம்மாட்ட ஃபோனை கொடுத்த உடனே ரோகிணியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டுறாங்க ரோகிணிக்கு, கல்யாணி இந்த மாதிரி உன் பையன் அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கல்யாணியா, நீங்கள் யார் நினச்சி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அம்மா கேட்கும் போது அவங்க அம்மா கட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே முத்துவரன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேர் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கே, கல்யாணியா ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்காங்களே, அது நான் ஒன்று நினச்சிருக்கேன், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து இன்னொரு பூகம்மா வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி முத்து அவங்க சொல்கிறாங்க. உடனே ரோகிணியரன்ட்டு ஐயோ இந்த அம்மா வேறு ஒரு தேவையில்லாத நேரத்தில் வந்து கூப்பிட்டு தொலைஞ்சு நம்மளை மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முத்துவை என்ன தெரியுமா சொல்கிறாங்க, முத்து எப்படியும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும், அவன் கண்டிப்பாக நம்மளை சிக்க வச்சிருவான், இது எப்படியாவது நம்ம திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி அவங்க பயங்கரமாக ஒரு திட்டம் ஒன்று போடுறான்னு சொல்லாங்க. விஜயம்மா திட்டம் விதித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் ரோகிணி வந்து நம்ம கிறிஸ் தான் புள்ளைன்னு சொல்லி வெளியே வர தருணத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அந்த தருணம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மேபி இந்த வாரத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனோஜ் இப்போ தான் அப்செட் ஆகி ரோகிணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரோகிணி பண்ண சதி அந்த மாதிரி அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இப்போ கிறிஸ் கதையை உள்ளே கொண்டு வராங்க. சிறடி காசி சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எதை நோக்கி போயிட்டுருக்கு? அதே மாதிரி முத்து மீனா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி ஃபேஸ் பண்ணி போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுருதியும் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்காங்க, முத்து மீனாவும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா வாழுங்க, ரோனியும் மனோஜும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணியும் மனோஜும் ரோகிணியும் மனோஜும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோகிணி ஒரு பக்கம் சதி திட்டம் போட்டாலும் நம்ம மனோஜ் வந்து அவங்க அம்மா சொல் பேச்சு கேட்டு பேசாமல் போயிட்டுருக்காரு. இந்த தருணத்தை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரோகிணி தான் கிறிஸோட அம்மானு தெரிஞ்சு வெளியே